வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எந்த யூனிட் முடிச்சிருக்கீங்க? எவ்வளோ படிச்சிருக்கீங்க? ரிவிஷனுக்கு தயாராகிட்டீங்களா? எக்ஸாம் வந்த உடனே ரிவிஷனுக்கு தயாராகிடுங்க. பிடி, பிஆர்டி, டிஆர்பி 2026 இந்த நியமன தேர்வில் 2012 முதல் 2025 வரை டிஎன் டெட் பேப்பர் 2 பாஸ் ஆனவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் இருக்குமா அப்படின்றது முழுமையான விளக்கம். கடந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பயிற்சி மையங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க, உங்கள் ஸ்டடி குரூப்புக்கு அனுப்பியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஈவன் நீங்களே திருப்பி 2-3 தடவை பார்த்துருக்கீங்க. அது என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் பற்றி தான். வருகின்ற டிஆர்பியோட கொஷின் பேப்பர் அனலிட்டிக்ஸ் ஸ்கில் இருக்கும் அப்படின்றத பார்த்து, அதே போல் இந்த வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் சஜஷனில் கொடுங்க. முழுக்க உண்மையான தகவல் எவிடன்ஸோடு கொடுக்குறோம். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை அப்படியே ஹாப்பியாக பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வெயிட்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த யூஜி டிஆர்பியில் வெயிட்டேஜ் மார்க் இருக்குமானா கண்டிப்பாக வெயிட்டேஜ் இருக்கும். ஏன்னா அந்த அரசாணை அந்த மாதிரி. டெட் எக்ஸாம் எழுதி மிக நீண்ட நெடுகாலமாக பணி நியமனத்துக்கான தேர்வு நடத்தாதனால அந்த பாதிப்பை ஈடுபடுத்துவதற்காக தான் இந்த வெயிட்டேஜ் மார்க்கை எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் டெட் எக்ஸாம் வச்சு வேலை கொடுக்க முடியாது, ஆனால் நாங்கள் ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறோம். அந்த போட்டித் தேர்வு வைக்கும் பொழுது அந்த போட்டித் தேர்வில் டெட்டு பாஸ் ஆன இயர்லேருந்து போட்டித் தேர்வு வைக்கிற இயர் வரையும் இருக்கிறது. ஒவ்வொரு இயருக்கு நாங்கள் 0.50 மார்க்கு 0.5 மார்க்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது தான் அரசாணை. அந்த அரசாணை அடிப்படையில் இப்போது 2026 ஒரு பிடி, பிஆர்டி, டிஆர்பி ஒரு யூஜி டிஆர்பி எக்ஸாம் ஆகுதுன்னா யார் யாருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்றது இந்த பதிவில் பார்க்கலாம். இதை நம்பினா கண்டிப்பாக லைக்கை போட்டு உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணி மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. வெயிட்டேஜ் இருக்குமான ஒரு கேள்விக்கு இருக்கும். வருகின்ற யூஜி டிஆர்பியில் வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணாங்களா? வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அரசாணை. கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக படிங்க, வேகமாக படிங்க. ஏற்கனவே 2012, 13, 14, 17, 19, 22 இந்த காலகட்டங்களில் பாஸ் ஆனவங்கெல்லாம் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் சார், நான் என்ன சார் பண்ணேன்னா, உங்களுக்கு தான் வெயிட்டேஜ் மார்க் அதிகமாக வருது இல்லையா? அப்போது நீங்கள் இங்கே ரிட்டன் எக்ஸாமில் எஃபோர்ட் அதிகமாக போடுங்க. சார் நான் இப்போ தான் பாஸ் ஆனேன், நான் என்ன சார் பண்ணுறது, கம்மி மார்க் எடுத்திருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட்டேஜ் மார்க்கை ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் அதிகமாக மார்க் எடுக்கணும். சரி, இப்போ என்னென்னு பார்த்துடலாம். அதாவது கடந்த டிஆர்பியில் என்ன நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஆர்பியில் இந்த மாதிரி 2012 பாஸ் ஆனவங்களுக்கு 5.5, 2013க்கு 5 மார்க்கு, 2014க்கு 4.5, 2017 பாஸுக்கு 3 மார்க்கு, 2019க்கு 2 மார்க்கு, 2022 0.5 மார்க்கு, 2023 0. அது என்னென்னா அப்போ தான் நியமன தேர்வு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. 2023 தான் தேர்வு அப்படின்றதுனால அப்போ 2023லேருந்து பின்னோக்கி பார்க்கும் பொழுது எத்தனை வருஷம் கழித்து எக்ஸாம் நடக்கும், ஒவ்வொரு இயருக்கு 0.50 இங்கே ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஷால் பி கால்குலேட்டட் பை ஆடிங் 0.5 மார்க்ஸ் ஃபார் ஈச் இயர் ஃப்ரம் த இயர் ஆஃப் பாசிங் டிஎன் டெட் பேப்பர் 2. அப்போ ரூலை என்ன சொல்லுது, 0.5 மார்க்ஸு இயர் ஃப்ரம் த இயர் ஆஃப் பாசிங் சொல்லிட்டாங்க. அப்போது எத்தனை நியமன தேர்வு வச்சாலும் அத்தனை நியமன தேர்வுகளுக்கும் நீங்கள் டெட்டு பாஸ் ஆன இயர்லேருந்து அந்த நியமன தேர்வு அறிவிக்கின்ற இயரை மல்டிப்ளேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுவீங்க, 0.50 நீங்கள் எடுத்துக்க தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெட்டு பாஸ் ஆனதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வர வரையும் எத்தனை இயர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றத அந்த இயரை கால்குலேட் பண்ணி 0.5 மல்டிபிள் பண்ண உங்கள் வெயிட்டேஜ் மார்க்கை கண்டுபிடிச்சிடலாம். இதை தான் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எவிடன்ஸ் எங்கே சார் அப்படின்னா இதுதான் அரசாணை. கடந்த அரசாணையில் இதை கொடுத்துருப்பாங்க. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கருத்துருவில் கவனமுடன் ஆய்வு செய்து ஆய்வுக்கு பின்பு 4வது 5வது படிக்கப்பட்ட அரசாணை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கு, இது நல்லா புரிஞ்சுக்குங்க, 2 பேருக்குமே தான் இது. எஸ்டிடிக்கும் போகிறதும் பிடிக்கும் போதும் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கான காலி பணியிடங்களுக்கு பணி நாடுனர்களை தெரிவு செய்வதற்கான போட்டித் தேர்வினை நடத்தலாம். இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். அதாவது இங்கே இது நியமன தேர்வு கிடையாதுங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கு நாங்கள் இதை நேரடியாக நியமனம் பண்ணுறோம், தேர்வு வச்சு ஒவ்வொருத்தரையும் நேரடியாக நியமனம் பண்ணுறோம். இது நேரடி நியமனம் தான், ஆனால் இது போட்டித் தேர்வு. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ன்றதை இப்படி எடுத்துகிட்டு வராங்க. நேரடி நியமனத்துக்கான காலி பணியிடங்களை என்ன சொல்கிறாங்க, தெரிவு செய்வதற்கான போட்டித் தேர்வினை நடத்தலாம். அப்போ போட்டி நடத்தி தான் பணி நியமனம் கொடுப்பாங்க. இது ரிவர்ஸில் புரிஞ்சுக்கணும். போட்டித் தேர்வினை நடத்தி தான் நேரடி நியமனம்.
கிளியர் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்லேயும் பதிவு பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போட்டித் தேர்வு நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வை நடத்தலாம். போட்டித் தேர்வை நடத்தி தான் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியரை நேரடியாக நியமனம் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா, போட்டித் தேர்வுக்கான மதிப்பெண்களுடன் கூடுதலாக ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட்டு முதன்முறையாக தேர்ச்சி பெற்ற ஆண்டிலிருந்து தற்போதைய நிலையில் கழிந்த ஆண்டுகளில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தகுதி மதிப்பெண்களை வெயிட்டேஜ் நிர்ணயம் பண்ணலாம். கிளியராக கொடுத்துருக்காங்க. தற்போதைய நிலையில் கழிந்த ஆண்டுகள், அப்போ டெட்டு பாஸ் முதல்ல டெட்டு பாஸ் ஆன இயர்லேருந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்த இயர் வரைக்கும் கழிக்கணும். கழிச்சிட்டு அதை நீங்கள் மல்டிப்ளேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் 0.5 மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்களாக கணக்கிடப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும் விதிமுறை. இதுதான் ஃபார்முலாவை அங்கேயே கொடுத்துட்டாங்க. எத்தனை இயரு இன்ட்டு 0.5. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு நியமன தேர்வு வருது அப்படின்னா 2012 25 வரையும் டெட்டு நடந்திருக்கு இல்லைங்களா? இது நம்ம டிஆர் வெப்சைட்டில் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது 2012 டெட்டு பாஸ் ஆகிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 7 மார்க்கு. 2013 டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு 6.5 மார்க்கு. 2014 டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு 6 மார்க்கு. 2017 பாஸ் ஆனவங்களுக்கு 4.5 மார்க்கு. 2019 டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு 3.5 மார்க்கு. 2022 பாஸ் ஆனவங்களுக்கு 2 மார்க்கு. இப்போது ரீசண்டாக 2025 பாஸ் ஆனவங்களுக்கு 0.5 மார்க்கு. இப்போது இந்த சிறப்பு தகுதி தேர்வு எழுதுன்னு இருக்காங்க. சிறப்பு தகுதி தேர்வு எழுதுறவங்க வந்தால் கூட உங்களுக்கு வெயிட்டேஜ் கிடையாது, 0 தான். ஏன்னா இந்தியா தான் நோட்டிஃபிகேஷன். அப்படி சிறப்பு தகுதி தேர்வு எழுதினவங்களே நியமன தேர்வு போட்டித் தேர்வுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா அது அரசாங்கத்துடைய முடிவில் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விங்க தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இறுதியாக சொல்கிறேன், வருகின்ற யூஜிடிஆர்பியில் டெட்டு வெயிட்டேஜ் மார்க்கு இருக்குமானா இருக்கும். அது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ அந்த இயர்லேருந்து 2026 வரையும் கழிக்கணும். கழிச்சிட்டு 0.5 மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் தெரிஞ்சிடும். இவ்வளோ வெயிட்டேஜ் மார்க் வந்துட்டால் அப்புறம் நீங்கள் ஏன் தயங்கி நிற்கணும்? தாராளமாக தைரியமாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க, அதிகமாக பயிற்சி எடுங்க. நிறைய பயிற்சி எடுத்தால் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆக முடியும். அனைவருக்கும் ஆயிஷா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இது ஆயிஷா கைடன்ஸ் 24/7. சென்ற வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையான தகவல் எல்லாருக்கும் போகணும். ஒரு பொய்யான தகவலை நிறைய பேர்கிட்ட அனுப்பி இது உண்மையான்னு கேட்குற நேரத்தில் இந்த மாதிரி வீடியோ அனுப்பி இதுதான் உண்மை, இதுதான் சரியான தகவல், இதுதான் எவிடன்ஸோடு இருக்குது, இதன்படி நடங்க, இதன்படி படிங்க, இதன் வழியில் நடந்தால் உங்கள் வெற்றி நிச்சயம்.